சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு, சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு, தேச நலம் காத்திடவே சீமான் பாராறு, சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு, தேச நலம் காத்திடவே சீமான் பாராறு. ஆமா சொல்லு, ஓ அப்படி சொல்லு, ஏ ஆமா சொல்லு, நீங்க அப்படி சொல்லு. சீமான் பாடலை பாடி, ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன இருந்தாலும் அந்த பொதுவுடைமை கொள்கை மார்க்சிச சித்தாந்தம் என்றதை பாடும்போது தான் அதைத்தான் இப்போ சீமான் அண்ணன் சொல்கிறார். நாங்கள் சின்ன பிள்ளையில வாலிபத்தில் எதை பரப்பணும், எதை செய்யணும், எப்படி இருந்தால் நாடு நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினச்சி போராடி பல ஜெயிலுக்கெல்லாம் போனோமோ, அதே கொள்கையை தான், அதே சித்தாந்தத்தான் அண்ணன் சீமான் அண்ணன் பேசுகிறார். அப்போ நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சியாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து நிற்க எங்களால் முடியலை. அதே கொள்கையை சீமான் அண்ணன் பேசுகிறதுனால அதே பொருளாதாரம் எல்லாருக்கும் வேலை வாங்கி தரோம், எல்லாருக்கும் வேலை போட்டு தரோம், படித்தவனுக்கெல்லாம் வேலை தரோம், வறுமை ஏழ்மை ஒழிக்கிறதுக்கு வழி சொல்கிறோம், பொருளாதாரம் கீழேருந்தே மேலே வரும்னு சொல்லும்போது அவர் கையை உயர்த்தணும், அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கோட சேரணும்னு தான் ஆரம்பத்திலேருந்து அவர் பேச்சை கேட்டு நான் அவரோட இருக்கேன். அதாவது இரட்டை முழகு திரியிலிருந்து சீமானோட வார்த்தையை கேட்டு அவர் கட்சியில் பயணிக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் கட்சி கூட்டத்தில் போக முடியல, ஊழியத்துக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மீட்டிங் இருந்தால் போய் கலந்துக்கிடுவேன். இப்போ கட்சி உறுப்பினராகவும் ஆயிட்டேன். ஆகவே சீமானுடைய பாடலை ஒரு சில பாடலை எழுதுறேன் பாருங்க. இப்போ ஒரு பாடல் பாடுறேன் சீமானை பற்றி. அருமையான நண்பர்களே, தோழர்களே, ஒரு நாட்டில் புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாடு ரொம்ப கொடுமையாகி அறக்கர்கள் வாழும்போது அல்லது ஒருவனு கொலை நடக்கும்போது, சாதி கலவரம் மத கலவரம் வந்து ஒருத்தருக்கு அடித்து சாகும்போது கடவுளே என்ன செய்வாராம், அவதாரம் எடுத்து வருவாராம். என்ன செய்வாராம்? அப்படி அவதாரம் எடுத்து வந்து மக்கள் என்ன செய்வாங்களாம், அமைதிப்படுத்தி அதை ஒரு புதிய சமுதாயத்தை மாற்றி விட்டு போவாராம். அப்படித்தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ராமாயணத்துல ராமர் அவதாரம் எடுத்து கடவுளா வந்தாரு, 10 தலை ராவணனை அழித்தாரு என்று வேதம் சொல்லுது இல்லையா? அதே போல கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து மனுஷனாய் பிறந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணிட்டு, அப்புறம் வெண்ணையெல்லாம் திருடிட்டு, அப்புறம் பெரிய மனுஷனா மகாபாரதத்தில் ஒரு நல்ல மனுஷனா வந்து சொல்றாங்க, அவர் தான் மகாத்மா கடவுள்ன்றாங்க. அதே போல சிவனை பெரிய அதெல்லாம் அரக்கனாலே அழித்தாருன்ட்டு கதை சொல்லுது. அப்புறம் ஈஸ்வரனே ஒரு வரத்தை கொடுத்துட்டு, அரக்கனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு தலையில கை வச்சா சாம்பலாயிரம்னு சொல்லி ஒளிஞ்சாரு. அதனால கிருஷ்ணன் பொம்பளை வேஷம் போட்டு வந்து ஈஸ்வரனை காப்பாத்தினாரு, அதன் மூலியமா ஒரு குழந்தை பிறந்தது, அதுதான் ஐயப்பன் என்று சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஏன் இந்த அவதாரத்தை எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த நாட்டில் அக்கிரமங்கள் அதிகம் நடக்கும்போது அந்த ஆண்டவரே ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து மக்களுக்கு நன்மை செய்து போனாங்கிறது தான் அந்த அதனுடைய வரலாறு. அப்படி வரலாறுல இப்ப சீமான் அண்ணனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது ஒன்று சொல்றவங்க கேளுங்க, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களும், எல்லா கட்சிகளும், எல்லா இயக்கங்களும் ஒரு மனுஷன் முத சொன்னதுதான், ஒரு மனுஷன் சொன்னது தான். அப்புறம் அது 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி இருக்கு. ஏன்னா சொல்ற வார்த்தையை உலகம் ஏற்காது. அது நல்ல கருத்தா இருந்தா அது 1 2 ஆகி 5 3 ஆகி அது பெரிய சுதந்திர போராட்டமா மாறும். புரியுதான்னு சொல்றது? அதனால ஒரு மனுஷன் சொல்ற கருத்து தானான கருத்து தள்ளிவிட முடியாது. நல்ல கருத்தா இருந்தா பரவும். அப்படித்தான் சீமான் இப்ப சாதாரண மனுஷனாக வந்து நல்ல கருத்துக்களை சொல்றதுனால அவர் பின்னால ஒரு கூட்டம் திரளுவது பார்க்கிறோம். ஒரு மாற்றமும் சமுதாயத்துக்கு வரும் என்று எங்களை மாதிரி சிந்தனையாளர்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த பாடல் எழுதியிருக்கேன், நான் படிக்கிறேன். சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு, சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு, தேச நலம் காத்திடவே சீமான் பாராறு, சீமான் பாராறு செந்தமிழன் சீமான் பாராறு,
தேசநலம் காத்திடவே சீமான் வராரே. ஆமா சொல்லு, ஓ அப்படி சொல்லு, ஏ ஆமா சொல்லு, நீங்க அப்படி சொல்லு. சீமான் பாடல் எழுதியிருக்கேன். இதுதான் சீமான் பாட்டு நிறைய இருக்கு. இது துண்டு பாட்டு. சீமான் பாட்டு நிறைய இருக்குது. அதனால பொது நாடு நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.